My dear students, today the question number 7A, 7B and then 8 இது மூணு பார்க்க போகிறோம். Question number 7Aல நல்லா கவனிங்க. Y Limited has 1 lakh equity shares of rupees 10 each fully paid. The company expects its earnings at 12 lakh rupees. The cost of capital at 10% for the next financial year. Using Walter's model, what dividend policy would you recommend when the rate of return on investment is estimated at 8% and 12%? Provide the appropriate argument in support of your suggestion in the light of Walter's model. What will be the price of equity share if your recommendations are accepted அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வால்டர் மாடல் பிரகாரம் வேல்யூ பர் ஷேர் எவ்வளோ அப்படின்றாங்க. அதே சமயத்தில் எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 8% 12% இருந்தால் எப்படி? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க 10%. அப்போ நீங்கள் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது 10% கொடுத்தாச்சு. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%. அதே சமயத்தில் ஈக்விட்டி ஷேர்ஸுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. ஸோ இப்போ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 8% அண்ட் 12% அப்படின்ட்டு இருந்தால் எப்படி பண்ணுறது? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வேல்யூ பர் ஷேர் கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூ பர் ஷேரை கண்டுபிடிக்கலாம் வால்டர்ஸ் மாடலில். அது பிரகாரம் என்ன? டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம்? அப்போ டி ப்ளஸ், அதுதான் டினா டிவிடெண்ட் ப்ளஸ் rate of return on investment divided by cost of capital into earning per share minus divided by cost of capital அப்படின்னு ஒரு ஃபார்முலா நீங்கள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வேல்யூ பர் ஷேர் கிடைச்சிடும். ஆனால் அதே சமயத்தில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் லெவலில் இருக்குது 10%. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 8% இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 8% இருந்தால் என்ன அர்த்தம்? நார்மலாக நீங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பேர் டீக்ளைனிங் கம்பெனி அப்படின்னு பேர். அப்போ அதில் மார்க்கெட் ப்ரைஸ் எப்போ தெரியுமா மேக்ஸிமமாக இருக்கும்? அது வந்து டிவிடெண்ட் 100% கொடுத்தா, எப்பயுமே இந்த டீக்ளைனிங் கம்பெனிக்கு டிவிடெண்ட் 100% கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸினுடைய வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதனுடைய வேல்யூ பர் ஷேர் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12% இருக்குது. நார்மலாக காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10%. அப்போ கிரேட்டர் தேன் இருக்குது. அப்போ அது என்னது? க்ரோத் கம்பெனி. க்ரோத் கம்பெனினா என்ன பண்ணுவோம்? இது டிவிடெண்ட் நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். நில் டிவிடெண்ட் தான், 0 தான். அந்த டைமில் அந்த மார்க்கெட் பர் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ வால்டர்ஸ் மாடலில் வேல்யூ பர் ஷேர்னா டிவிடெண்ட் எவ்வளோ டிவிடெண்ட் பார்க்கணும் ப்ளஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா கே இன்டூ ஏர்னிங் பர் ஷேர் மைனஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை மறுபடியும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இது எல்லாமே வரும். அப்போ டினா என்ன? டினா டிவிடெண்ட் பர் ஷேர் மறுபடியும் எழுதிங்க டிவிடெண்ட் பர் ஷேர். இ அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர். ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் ரெண்டு ரேட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் எப்படி இருக்குது வேல்யூ பர் ஷேர் எவ்வளோன்னு பார்க்கணும். கே அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சரி, இப்போ நமக்கு இதிலேருந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் எவ்வளோ. ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறது 10, 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆக்சுவலாக ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs. அப்போ ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வரும்? அப்போ ஏர்னிங் பர் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங்ஸ் 12 lakhs டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ? 1 lakh நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு அப்படின்னு பார்த்தா ₹12. அப்போ 12 ரூபா வந்து உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர். சரி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கேங்கிறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ 10/100
ஈக்குவல் டு 0.10 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, when the rate of return is 8%. இப்போ நீங்கள் when the rate are equal to 8%, 8% என்ன, less than cost of capital. ஏன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுங்கிறது எவ்வளோ, 10% கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 0.10, இதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பேர் என்ன, டீக்ளைனிங் கம்பெனி. டீக்ளைனிங் கம்பெனி. டீக்ளைனிங் கம்பெனியில் எப்போ மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா when dividend payout is, the dividend declared payout is 100% இருந்தால். ஸோ அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது will be maximum in case of declining companyயில் when dividend payout is 100%. 100% என்ன, ஏர்னிங் பர் ஷேர் வந்து 12 rupees. அந்த 12 rupees அப்படியே டிவிடெண்டாக கொடுத்துட்டா அப்போ டிவிடெண்டும் 12 rupees, ஏர்னிங் பர் ஷேரும் 12 rupees. அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ நல்லா பார்க்கணும். இப்போ நல்லா பாருங்கள். அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் பர் ஷேர் என்ன அப்படிங்க பார்க்க போகிறோம். அப்போ வேல்யூ பர் ஷேர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் D + R டிவைடட் பை K E - D டிவைடட் பை K. இப்போ டிவிடெண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், அதே 12 rupees. ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்ததோ அது அப்படியே டிவிடெண்டாக கொடுத்துட்றோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறோம், 8%. 0. அதாவது இங்கே வந்து 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ 8% அப்படின்னா 0.08. சரி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, 10%. 10%னா 0.10. சரி, டிவிடெண்ட் எவ்வளோ சொல்கிறோம், ஏர்னிங் பர் ஷேர் வந்து 12 rupees, டிவிடெண்ட் எவ்வளோ 12 rupees, அவ்வளோதான். ஸோ டிவைடட் பை K, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ 0.10. ஸோ இது நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இந்த 12 - 12 0 ஆகிடும். அப்போ 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். அப்போ மேலே எவ்வளோ இருக்கும், வெறும் 12 தான் இருக்கும். அப்போ 12 டிவைடட் பை 0.10. அப்போ 12 டிவைடட் பை 0.10 அப்படின்னா எவ்வளோ வருது, 120 rupees. அதுதான் இப்போ மேக்ஸிமம் ஷேர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 120 rupees பர் ஷேர். இவ்வளோ தான். எப்போ நீங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 8% இருந்தால் அது எப்படி இருக்கும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% விட லெஸ் தேனாக இருந்தால் அப்போ அந்த கம்பெனிக்கு பேர் என்ன, டீக்ளைனிங் கம்பெனி. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன, எப்போ மேக்ஸிமம் இருக்கும் 100% டிவிடெண்டா. அப்போ 100% டிவிடெண்ட் ஏர்னிங்க அப்படியே கொடுத்துட்றோம். 12 ரூபாய் ஏர்னிங்க. 12 ரூபாய் ஏர்னிங் எப்படி வந்தது, அதாவது 12,000 rupees, 12 lakh rupees டிவைட் பை 1 lakh ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ஒரு ஷேர் ஹோல்டருக்கு 12 ரூபாய். அது அப்போ 12 ரூபாய் அப்படியே டிவிடெண்டாக கொடுத்துட்டா. அப்போ இதனுடைய வேல்யூ பர் ஷேர் எவ்வளோன்னா 120 rupees பர் ஷேர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா when ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 12% இருந்தால். இப்போ 12% இருந்தால் என்ன, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ வருது உங்களுக்கு வந்து 10%. அப்போ 12% அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நல்லா பார்க்கணும், கிரேட்டர் தேன் 10%. 10% அப்படிங்கிறது தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். 12% அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது வந்து R. அப்போ R ஈக்குவல் டு 12%. அப்போ கிரேட்டர் தேன் K 10%. அப்போ அந்த கம்பெனிக்கு பேர் என்ன, குரோத் கம்பெனி. குரோத் கம்பெனினா என்ன பண்ணுவாங்க, அக்கார்டிங் டு வால்டர்ஸ் மாடலில் குரோத் கம்பெனின்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் த குரோத் ஃபேமுக்கு வந்து என்னென்னா இஸ் மேக்ஸிமம் வென் டிவிடெண்ட் பே அவுட் இஸ் 0. அப்போ டிவிடெண்ட் பே அவுட்டு இஸ் 0, சைபராக வச்சுங்க. அப்போ நீங்கள் டிவிடெண்டே கொடுக்கல, அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும், இதே ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், அதே தான். அப்போ ப்ரைஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், D + R டிவைடட் பை K இன்ட்டு E - D டிவைடட் பை K. ஸோ D அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறோம், டிவிடெண்ட் கொடுக்கல 0, ப்ளஸ் R எவ்வளோ சொல்கிறோம் 0.12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுங்கிறது 0.10, அதாவது 10%. அப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது 12% கொடுக்குறோம். ஏர்னிங் பர் ஷேர் 12 rupees, டிவிடெண்ட் 0 டிவைடட் பை
காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ 10%. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 0, இங்கே ப்ளஸ், இங்கே என்ன இருக்கும் அப்படியே 12 அப்படியே இருக்கும். இங்கே நீங்கள் 0.12 டிவைடட் பை 0.1 அப்படின்னா 1.2 வரும். அப்போ 1.2 இன்ட்டு இங்கே 12 அப்படியே இருக்கும், 12 மைனஸ் 0 12 இன்ட்டு 0.10. அப்போ என்ன வரும் பாருங்கள், அப்போ இங்கே 0 அப்படியே விட்டுருங்க. அப்போ 1.2 இன்ட்டு 12 டிவைடட் பை 0.1. அப்போ 1.2 இன்ட்டு 12 அப்படிங்கிறது 14.4 டிவைடட் பை 0.14. அப்போ 14.4 டிவைடட் பை 0.1 is equal to rupees 144 rupees. இதுதான் வேல்யூ பர் ஷேர். ஸோ எப்போ when rate of interest is எவ்வளோ சொல்கிறாங்க 12%, that is greater than the cost of capital 10%. ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் 7ல் பி. இதில் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். கொஷனில் நம்ம கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம், லாஸ்ட் பார்ட்டு. இப்போ MJK Limited has following summarized balance and income statement. The balance sheet as on 31st March 2024. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 8 lakhs, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ ஒரு ஷேர் 10 rupees. அப்போனா 80,000 shares into 10 rupees, that is 8 lakhs. And then 10% debentures, that is 6 lakhs. Retained earnings 3,50,000. Current liabilities, net fixed assets 10 lakhs, current assets. So the total balance sheet is tally 19 lakhs. Income statement for the year ending 31st March 2024. Sales 3,40,000. And then operating expenses including 55,000 depreciation. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக 1,20,000. அதில் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸடில் வரும். அப்போ வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 1,20,000 மைனஸ் டெப்ரிசியேஷன், தட் இஸ் வேரியபிள் காஸ்ட். அதை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன், அது வந்துடும். அது இல்லாமல் EBIT கொடுத்துருக்காங்க 2,20,000, இன்ட்ரெஸ்ட் 60,000, ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் 1,60,000, taxes 56,000, net earning after tax 1,04,000. So you have to determine the degree of operating, financial and combined leverages. 3 leverage கேட்குறாங்க, ஆப்ரேட்டிங் leverage, financial leverage and combined leverage. அப்போ ஆப்ரேட் leverage உங்களுக்கு தெரியும், கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஃபினான்ஷியல் லெவரேஜஸ் தெரியும், EBIT டிவைடட் பை EBT. கம்பைன்ட் லெவரேஜஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கம்பைன்ட் லெவரேஜஸ் வரும். இது 3 தான், சிம்பிள் தான். அப்போ அந்த பார்ட்டை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்டு இஃப் ஆல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் டெப்ரிசியேஷன் ஆர் வேரியபிள் காஸ்ட், இங்கே சொல்லியிருக்காங்க, அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் டெப்ரிசியேஷன் ஆர் வேரியபிள் காஸ்ட். அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,20,000 இருந்து டெப்ரிசியேஷனை நீங்கள் லெஸ் பண்ணால் வர்றது தான். ஏறத்தால பார்த்தீங்கன்னா 1,20,000 55 போச்சுன்னா 65,000, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன கேட்குறாங்க, இஃப் டோட்டல் அசெட்ஸ் ரிமைன் இன் த சேம் லெவல், சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 20%. சேல்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, 3,40,000. இந்த 3,40,000 ஒரு கால் 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அப்படின்னா என்ன 120% ஆச்சுன்னா, அல்லது டிக்ரீஸ் ஆச்சுன்னா 20% டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அப்படின்னா என்ன 80% ஆச்சுன்னா, அப்போ 3,40,000 80% எவ்வளோ, 3,40,000 120% எவ்வளோ அப்படின்னு 2 கேஸாக வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணோம் வாட் வில் பி த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த நெக்ஸ்ட் நியூ சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு, பேசிக் சம் தான், பட் இந்த டைப்பில் அடிக்கடி கேட்குறாங்க, அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கொஷின் நம்பர் 7Bயில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7B அதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கான்ட்ரிபியூஷனை முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சேல்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3,40,000. சேல்ஸில் 3,40,000. ஸோ 3,40,000 சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்ன வரணுமா,
இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் டெப்ரிசியேஷன் ஆர் வேரியபிள் காஸ்ட். அப்போ என்ன பண்ண, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 1,20,000 மைனஸ் எவ்வளோ பண்ண, டெப்ரிசியேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 55,000. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட். அப்போ வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ், அப்போ 1,20,000 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் minus 55,000 depreciation, so 65,000, so 3,40,000 minus 65,000 equal to contribution. அப்போ 3,40,000 minus 65,000 equal to contribution. அப்போ 2,75,000 is contribution. இது கிளியரா? சரி, இப்போ நம்ம என்ன அப்படியே கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஃபினான்ஷியல் லிவரேஜ் என்ன, ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. இப்போ கொஸ்டினில் என்ன கொடு, இப்போ கான்ட்ரிபியூஷன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 2,75,000. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இபிஐடி எவ்வளோ, இபிஐடி 2,20,000. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னா அப்போ 2,75,000 கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை 2,20,000 இபிஐடி. அப்போனா என்ன வரும், அப்போ நீங்கள் பாருங்கள் 2,75,000 டிவைடட் பை 2,20,000, ஸோ தட் இஸ் 1.25. இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 1.25 தான் ஆப்ரேட்டிங் லிவரேஜ். சரி, அப்போ ஃபினான்ஷியல் லிவரேஜ் என்ன, ஃபினான்ஷியல் லிவரேஜ் அதுக்கு என்ன சொல்லுவோம், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிவைடட் பை ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ். இப்போ ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, 2,20,000 கொஷனில் சொல்லியாச்சு. டிவைடட் பை இபிடி, இபிடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1,60,000 அதுவும் இருக்குது. அப்போ 2,20,000 டிவைடட் பை 1,60,000, தட் இஸ் கால்ட் 1.375. இது வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ். கம்பைன்ட் லிவரேஜுக்குனால் நீங்கள் புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் போதும். கம்பைன்ட் லிவரேஜ், கம்பைன்ட் லிவரேஜ்னால் என்ன வரும், அதாவது ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இன்ட்டு ஃபினான்ஷியல் லிவரேஜ், அவ்வளோதான். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்னென்ன வரும், 1.25. ஃபினான்ஷியல் லிவரேஜ் என்ன வரும், 1.375. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா 1.71875. ஸோ திஸ் இஸ் கம்பைன்ட் லிவரேஜ். ஸோ அது இல்லாமல் இப்போ கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சேல்ஸு 3,40,000ங்கிறது 20% இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆனால் அப்போ வாட் வில் பி த ஏர்னிங் பர் ஷேர் இன் த நியூ சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். நல்லா பாருங்கள். இப்போ அடுத்ததில் ஸோ இப்போ நம்ம சிச்சுவேஷன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தான் மாற்றிங்க. ஏர்னிங் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர் இதுதான் கேட்குறாங்க அட் தி நியூ சேல்ஸ் லெவல். சேல்ஸ் லெவல் எப்படி சொல்கிறோம், 20% இன்க்ரீஸ் ஆனால் 20% டிக்ரீஸ் ஆனால். அப்போ கேஸ் 1 கேஸ் 2. கேஸ் 1ல் என்ன +20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இது எவ்வளோனா -20%. அதாவது 80% இருந்தால் ஏற்கனவே இருக்கிற சேல்ஸை விட 20% குறைஞ்சா அப்போனா 80%. ஏற்கனவே இருக்கிற சேலை விட 20% அதிகமான அப்போனா 120%. அப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் லெவல், அப்போ சேல்ஸ் லெவல் என்ன சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் லெவல் ஏற்கனவே இருக்கிறது வந்து எவ்வளோ, ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3,40,000 இருக்குது சேல்ஸு, அதோட +20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ, அப்போ 3,40,000 இன்ட்டு 120% அப்படின்னா 4,08,000 இந்த கேஸ். அதே மாதிரி 3,40,000 -20%, அதாவது 80% அப்படின்னு வருங்க. அப்போ 3,40,000 இன்ட்டு 80% அப்படின்னு போட்டால் 2,72,000. இங்கே அப்போ 2,72,000. இது எல்லாமே ருபீஸ்.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வருது. லெஸ் வேரியபிள் காஸ்ட் நீங்கள் பண்ணலாம். வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 65,000 நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்தோம். அந்த 55,000 டெப்ரிசியேஷன் போக அந்த பழைய கேஸுக்கு. அப்போ 65,000 ஏற்கனவே இருக்குது. அதில் ப்ளஸ் 20% இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு. 65,20,000 மைனஸ் 20% இந்த நெக்ஸ்ட் கேஸுக்கு. அப்போ எவ்வளோ வரும்? அப்போ 65,000 அப்படின்னா இன்ட்டு 120% அப்படின்னு போட்டிங்கன்னா 78,000. அப்போ இந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு கேஸுக்கு 78,000, 7 கேஸுக்கு 65,000 இன்ட்டு 80% அப்படின்னா 52,000. ஸோ இது எல்லாமே ருப்பீஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் இதை லெஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ இப்போ 4,08,000 மைனஸ் 78,000 அப்படின்னு பார்த்தா 3,30,000. ஆக்சுவலாக 3,00,000. இன்னொன்று இருக்குது, அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஒன்று இருக்குது, அதை மறந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது நார்மலாக கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டு. அப்போ நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட்டு. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டில் ப்ராஃபிட் EBIT எவ்வளோ வருது உங்களுக்கு? 2,20,000 வருது. இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2,20,000 இந்த ஃபிகரு. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணணும்? அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிறது எல்லா கேசஸ்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அது மாறாது. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் இங்கே ரஃபாக போடுறேன், ஈக்குவல் டு 2,75,000. அதில் என்ன பண்ணணும்? இது வந்து கான்ட்ரிபியூஷன் நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த கான்ட்ரிபியூஷனில் இந்த 2,75,000ல் மைனஸ் என்ன வரும்? ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் மைனஸ். அப்போ மைனஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? EBITயில் அது எவ்வளோ வருது பாருங்கள், 2,20,000. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணால் வர்றது தான் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ 2,75,000 மைனஸ் 2,20,000, ஸோ 55,000 உங்களுக்கு. அப்போ 55,000ஐயும் லெஸ் பண்ணணும். ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லா கேஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் இங்கேயும் 55,000 தான். 55,000. ஸோ இப்போ தான் நீங்கள் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இது எவ்வளோ வரும் அப்படின்னா EBIT. ஸோ மொத்தமாக சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ 4,08,000 மைனஸ் 78,000 மைனஸ் 55,000, ஸோ 2,75,000. அப்போ 2,75,000 இங்கே. இதில் 2,72,000 மைனஸ் 52,000 மைனஸ் 55,000, ஸோ 1,65,000. சரி, இந்த ஃபிகர் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வந்து ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அப்போ முதல்ல லெஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இதில் எவ்வளோ 10% டிபென்ச்சர்ஸ் அப்படின்றாங்க. அப்போ 6 lakhs டோட்டல் வேல்யூ, அதில் 10% டிபென்ச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஐ மீன் 6 lakhsல 10% டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா 60,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 60,000, இங்கேயும் 60,000 தான், அதில் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இதை பண்ணிங்கன்னா EBT வந்துடும். ஸோ EBT எவ்வளோ வரும்? EBT எப்படின்னா இப்போ எவ்வளோ பாருங்கள், 2,75,000 மைனஸ் 60,000, ஸோ 2,15,000. இங்கே 1,65,000 மைனஸ் 60,000, ஸோ இங்கே 1,05,000. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம டேக்ஸஸ் பண்ணோம். டேக்ஸஸ் லிஸ்ட் டேக்ஸஸ் எத்தனை பர்சன்ட் சொல்கிறாங்க? 35%. அப்போ 2,15,000ல் 35% எவ்வளோ வருது? 75,250. அதே மாதிரி 1,05,000ல் இன்ட்டு 35% அப்படின்னா 36,750. ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா
இதுதான் ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னா 2,15,000 மைனஸ் 25,250. ஸோ 1,89,000 டேக்ஸஸில் எவ்வளோ வருது பாருங்கள். 2,25,000 சாரி 2,15,000 டிவைடட் பை 35 செக்ஷன். இதில் வந்து டேக்ஸில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அதாவது இதில் வந்து 25,000 இல்லை, நல்லா கேல்குலேட் பண்ணுங்கள். 2,15,000 into 35%, that is 75,250. 75,250. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் 2,15,000 minus 75,250, that is 1,39,750. இங்கே 1,05,000 minus 36,750, that is 68,250. ஸோ இதுதான் ஏர்னிங். இந்த அமௌண்ட் தான் நமக்கு மெயின் ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ். அதே சமயத்தில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? அதான் அதிலேயே சொல்லியிருக்காங்க. 8 lakh rupees 10 per share அப்படின்னா 8 lakh divided by 10, that is 80,000. அப்போ 8 lakh divided by 10 அப்படின்னா 80,000. ஸோ 80,000 ஷேர் ஹோல்டர்ஸ், 80,000 ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டு கேஸ்லேயுமே. அப்போ ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வரும்? ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா 1,39,750. அதுதான் ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை 80,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்படின்னா ₹1.75, அதாவது 1.7468 வருது. அப்போ ₹1.75 ஏர்னிங் பர் ஷேர் இந்த கேஸில். இதில் 68,250 டிவைடட் பை 80,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.85. அப்போ இங்கே வந்து 85 பைசா, இங்கே ₹1.75. இது ரெண்டு தான். ஸோ இதை தான் கேட்டிருந்தாங்க, ஏர்னிங் பர் ஷேர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அப்போ அவ்வளோதான், இந்த சம்மம் முடிந்து விட்டது. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் வந்து தியரி கொஷின்ஸ் தான். அப்படி நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரைப் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனில் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்குறது அப்படின்னா அதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது? ஏறத்தாழ ஒரு 6-7 ஃபேஸஸ் இருக்குது. அதில் வந்து கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் அது கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். ஸோ இப்போ த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ். நார்மலாக அந்த டிஜிட்டைசேஷன் யார் பண்ணுவா? பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், லார்ஜர் ஆர்கனைசேஷன் தான் பார்ப்பாங்க. அது கூட எப்படி பண்ணுவாங்க? வித் மெட்டிகுலஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். அதை வந்து பிளான் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் தான் செட் ஆகும். சின்ன கம்பெனிக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் தேவைப்படாது. ஸோ அப்படியே டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் பண்ணால் அதில் எத்தனை இருக்குது? ஐ மீன் அங்கே என்ன கொஷின் கேட்குறாங்க? வேரியஸ் ஃபேஸஸ். ஹவு மெனி ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 6 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன். முதல்ல ஜஸ்டிஃபிகேஷன், அசஸ்மெண்ட், ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரப்போசல். இந்த ப்ரப்போசல் டிஜிட்டைசேஷன் பண்ணுறது நமக்கு தேவைதானா அப்படின்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது அசஸ்மெண்ட். தேர்ட் வந்து பிளானிங். ஃபோர்த் வந்து டிஜிட்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ். அண்ட் தென் எவாலுவேஷன், என்ன ரிசல்ட் வந்திருக்கு நம்ம இப்போ பண்ணதில், ப்ராசஸ் என்ன ரிசல்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி 6 வகையானது இருக்குது. அது ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே பாருங்கள். அப்போ ஒன்றும் மெமரைஸ் பண்ண வேண்டாம், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரப்போஸ்டு டிஜிட்டைசேஷன் ப்ராஜெக்ட். என்ன? இந்த டிஜிட்டைசேஷன் பண்ணுறனால நமக்கு ஆக்சுவல் பெனிஃபிட் என்ன முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பெனிஃபிட்டே இல்லைன்னு வச்சுங்க, அது எதுக்கு செலவு பண்ணணும்? தேவையில்லையே. அதை தான் ஆக்சுவல் பெனிஃபிட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நீட்ஸ் டு பி ஐடென்டிஃபைட். உண்மையிலே டிஜிட்டைசேஷன் பண்ணால் நமக்கு லாபம் உண்டா, அது லாபகரமாக இருக்குமா, அதை முதல்ல யூ ஹாவ் டு டிசைட். அண்ட் தென் நீட்ஸ் டு கம்ப்யூட் த காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் த அவைலபிள் ரிசோர்ஸஸ்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், டிஜிட்டலைசேஷன் பண்ணோம்னா நம்மக்கிட்ட அது என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும், அது நம்மக்கிட்டலாம் இருக்குதா, அதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா மொத்தமாக என்ன காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆகும் அதையும் பார்க்கணும். அது வந்து நம்ம எக்கனாமிக்கலி வயபிளாக இருக்கா என்ன அப்படின்னு அதையும் பார்க்கணும். தேர்ட் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ சுட் பி எக்ஸ்பெக்டட் இன் எ கிளியர் டேர்ம்ஸ். அப்போ நீங்கள் எந்த வேல்யூ எதிர்பார்த்தாலும் அது என்ன பண்ணணும், கிளியர் கட் மேனரில் கிளியர் டேர்ம்ஸில் இருக்கணும். அது இருக்கா, இந்த 3 பாயிண்ட்ஸையும் பார்த்தா தான் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நமக்கு தேவையில்லை டிஜிட்டலைசேஷன் நம்ம விட்டுடலாம், தேவைப்பட்டால் மட்டும் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அசஸ் பண்ணுங்கள். என்ன, இப்போ நீங்கள் எந்தெந்த டேட்டாவை நீங்கள் வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணணும் அதை முதல்ல தீர்மானிக்கணும். ஸோ த டேட்டா ரிக்வயர்ஸ் டிஜிட்டலைசேஷன் இஸ் டு பி டிசைடட். என்னென்ன டேட்டாவுக்கு டிஜிட்டலைசேஷன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்னென்ன டேட்டா ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதை பார்க்கணும். சில நேரங்களில் இந்த டேட்டா எப்படி இருக்குமா, கன்சாலிடேட்டட் ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபார்மெட்லேயும் இருக்கும், சம் இன் டீட்டெயில்டு ஃபார்மெட்லேயும் இருக்கும். அதையும் நோட் பண்ணுங்கள். சில நேரங்களில் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் டிஜிட்டைசேஷன் இஸ் ஆல்சோ டு பி அசஸ்ட். என்னென்ன ஹார்ட்வேர் என்னென்ன சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட்ஸு இந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன தேவைப்படுது அதையும் நீங்கள் அசஸ் பண்ணணும். அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா பிளானிங்னு என்ன, எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த டிஜிட்டைசேஷன் நீட்ஸ் மெட்டிகுலஸ் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறதுல ஒரு 5 வகையாக இருக்குது. எப்படி, முதல்ல செலெக்ஷன் ஆஃப் டிஜிட்டைசேஷன் அப்ரோச். முதல்ல டிஜிட்டைசேஷன் அப்ரோச்சில் எந்த மெத்தடை நம்ம எந்த அப்ரோச்சை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன். தேர்டு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ்லாம் நம்ம இருக்குதா, எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது இல்லாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் இருந்தால் பிளானிங்கில் வருது. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ விஸ்கான்சின் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டி வந்து 6 ஃபேஸ் சொல்லுது. என்னென்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலைசேஷன் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பார்க்கும்போது 1 பிளானிங், 2வது கேப்சர், ப்ரைமரி குவாலிட்டி கண்ட்ரோல், அடுத்தது எடிட்டிங், செகண்டரி குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் இந்த ஃபேஸை யார் சொல்கிறா, விஸ்கான்சின் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. அடுத்தது இதில் ரெண்டாவது இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா இந்த 2 ஸ்டேஜ், அந்த 2 ஸ்டேஜில் கேலிப்ரேட் பண்ணோம். இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஸ்கேனிங்கை வந்து கேலிப்ரேஷன் பண்ணோம். தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ப்ரைமரி அதாவது குவாலிஃபை த செக் டு செக் ரிலையபிலிட்டி பார்க்கணும். ப்ரைமரி குவாலிட்டி செக் இருக்கணும். 3வது ஸ்டேஜ் தான் வந்து கிராப்பிங் ஸ்டேஜ் அப்படின்னு பேர். எடிட்டிங் ஸ்டேஜ்னு பேர் அதுக்கு. அதுதான் கிராப்பிங். அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் அண்ட் அசைனிங் மேட்டா டீட்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 5th பாயிண்ட் என்னென்னா 5th ஃபேஸில் ப்ராசஸ் இன் கேஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். என்னென்ன வரும், இந்த டேட்டா அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறோமா, இன்டெலெக்சுவல் கண்ட்ரோல் ஓவர் டேட்டா எதாவது இருக்கா, கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் கீப்பிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேட்டா. இந்த பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் அப்படியே மெமரைஸ் பண்ணிங்கன்னா மனசில் வந்துடும். கடைசி பாயிண்ட்ஸ் தான் எவாலுவேட் பண்ணணும். ஃபைனல் ஃபேஸ் அதான். அப்போ ஃபைனல் ஃபேஸ் சுட் பி எ சிஸ்டமேட்டிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் மெரிட். அதனுடைய பிரைமரி பர்பஸ் என்ன, டு எனேபிள் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அசிஸ்ட் ஐடென்டிஃபை சேஞ்சஸ் தட் வுட் இம்ப்ரூவ் ஃபியூச்சர் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் இப்படியே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்துடும். அதை பாருங்கள். அதுலேயே 2வது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த டேட்டா ப்ராசஸிங் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். அப்போ டேட்டா ப்ராசஸிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸு அவங்க கேட்குறது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கா, 3 ஸ்டெப்பு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேலிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 8Bயில். ஸோ ஸ்டெப்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங்கில் வேலிடேஷன் an activity aimed at verifying whether the value of data item comes from the given finite or infinite இல்லை infinite set of accessible values. Data is subject to rules. அப்போ என்ன பண்ணோம், டேட்டா வந்து எப்பயுமே subjected to rules. அதே மாதிரி டேட்டாங்கிறது என்ன, it is legitimate, it must be legitimate for the final use. சட்டப்படி the objective is to assure a particular degree of quality இருக்கணும். இந்த குவாலிட்டியில்
மல்டிபிள் டைமென்ஷன் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெலவன்ஸ் இருக்கா, கரெக்ட்னஸ் இருக்கா, டைம்லினஸ் இருக்கா, பங்க்சுவாலிட்டி, அக்சசிபிலிட்டி, அண்ட் தென் கிளாரிட்டி, இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் கம்பேரபிலிட்டி, கோஹரன்ஸு, காம்ப்ரிஹென்சிவ்னஸ். ஸோ இதெல்லாம் இதில் பார்க்கணும். அதுலேயே 8Bயில் என்ன செகண்ட் அக்ரிகேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அக்ரிகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் டேட்டா இஸ் கலெக்டட் அண்ட் சம்மரைஸ்ட். அப்போ டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணணும், எந்த ப்ராசஸில் கலெக்ட் பண்ணணும், அது எப்படி சம்மரைஸ் பண்ணணும், அதுக்கு பேர் தான் அக்ரிகேட். A data warehouse of 10 contains aggregated data since it may offer answers, analytical inquiries, drastically cut off time required to query massive data sets. இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கங்க. And then utilizing software tools known as, என்னென்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது? Data aggregators, large scale data aggregators is in a common place. Data aggregators na enna? Data aggregators combines the functions for the data aggregators அப்படிங்கிறது என்னென்னா gathering, processing and displaying aggregated data. அவ்வளோதான். And then analysisல என்ன சொல்கிறாங்க? data analysis. Data analysis is described as a process of cleaning, converting, modeling data to obtain actionable business intelligence. அவ்வளோதான். ஸோ actionable business intelligence. The object is to extract relevant information from data and make decision based on this knowledge. This is nothing more than studying the past or the future, basing judgments on that analysis. So in the points, the same task that an analyst does for the commercial goals is known as data analysis அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினா போதும். ஸோ இதோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கு, இது ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.